டேய் பிரபு, உன்கிட்ட ஆதர விஷயமா கொஞ்சம் பேசணும். வேணாம் பாட்டி, ஒழுங்கா போயிடு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நானும் உன் நல்லதுக்காகத்தான் நீ சொல்றேன். சொன்னா கேட்க மாட்டியா? நான் ஏற்கனவே என் கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம கொலை காண்டல இருக்கேன். பேசாம போயிடு. நீ கொலை காண்டா இரு, இல்ல காண்டா மிருகமா இரு. அதுக்கெல்லாம் இந்த பாரிஜாதம் பயப்படவும் மாட்டா, பதட்டப்படவும் மாட்டா. என்ன பாட்டி ஓவரா சவுண்ட் விடுற? யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? ஐ நோ பேரா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் சவுண்ட் விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இத போட்டோல இருக்காரே உன் தாத்தா, அவர் முன்னாடி நின்னு உருப்படாத விஷயத்துக்கெல்லாம் ஊருபட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கல. அதுக்கு நடுவுல என்ன பத்தியும் கொஞ்சம் கேட்டு பார். எத்தனை தடவை அவரை நான் அடி புரட்டி எடுத்திருக்கேன் தெரியுமா? என்கிட்ட அவர் எவ்வளவு அடி வாங்கியிருக்காருன்னு கண்ணீரும் கம்பளையுமா ஒப்பாரி வைப்பார் தெரியுமா? இப்ப என்ன என்ன மிரட்ட வந்திருக்கியா நீ? மிரட்ட வரல, நீதி கேட்டு வந்திருக்கேன். கண்ணகி அவ புருஷனுக்காக நீதி கேட்டு வந்த மாதிரி நான் ஓம் பொண்டாட்டிக்காக நீதி கேட்டு வந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா? ஆமா, ஆதர விஷயத்துல நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணது அவதானே. என் அம்மா நகையை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் அடகு வச்சு கார்த்திகிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடிச்சால, அவளை சும்மா விட சொல்றியா? உன்கிட்ட நான் ஒன்னும் சும்மா விட சொல்லல. நகையை யாரு திருடிக்கிட்டு போய் அடகு வச்சு கார்த்திகிட்ட பணத்தை கொடுத்தாங்களோ அவங்கள நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஆதரதான் அப்படி பண்ணான்னு நிரூபிச்சிட்டு நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆதரதான் நகையை அடகு வச்சு பணத்தை கொடுத்தான்னு கார்த்திய சொல்லிட்டான்ல. இதுக்கப்புறம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கைப்புண்ண பாக்குறதுக்கு கண்ணாடி தேவையா? பார்வை சரியில்லைன்னாலும் கண்ணாடி தேவைதான். பாட்டி, இந்த விதாண்டவாதம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் உன்கிட்ட விதண்டாவாதம் பேச வரல, நடந்ததுக்கு விளக்கம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ படிச்சவன் தானே, உனக்கும் புத்தி இருக்குல்ல. சும்மா கத்தாதடா. ஆதரதான் கார்த்திக்கு கடை வைக்க பணம் தரலன்னு நினைச்சுக்கிட்டு கார்த்தி ஆதரை கிட்ட மரியாதை இல்லாம பேசுனதெல்லாம் உனக்கு தெரியும்ல. அதோட இல்லாம ஆதரையோட அப்பாவை கார்த்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு போலீஸ் புடிச்சுக்கிட்டு போச்சுல்ல. அதுக்கும் ஆதரதான் காரணம்னு நினைச்சு கார்த்தி அவன் மேல கோவமா இருக்கிறான். அதனால ஆதரைய கஷ்டப்படுத்துறதுக்காக பழி வாங்கறதுக்காக ஆதர மேல அபாண்டமா பழிய போட்டிருக்கலாம்ல. ஆதர அடகு வச்ச நகை கடை சீட்டை கார்த்தி காட்டினானே, நீ பார்த்தேல்ல? நகை சீட்டெல்லாம் ஒரு ஆதாரமா? ஆத்திரம் அறிவுக்கு எதிரிங்கிறதுக்கு உதாரணமா இப்ப நீ என் கண்ணு முன்னால நிக்கிற. ஏன் நகைய கொண்டு போய் உன் பேர்ல அடகு வச்சு நான் ரசீதை கொண்டாந்து காட்டட்டுமா? அப்படி எத்தனை ரசீது உனக்கு வேணும்? அந்த ரசீதை எல்லாம் வச்சுக்கிட்டு நீ தான் என் நகையை திருடிட்டேன்னு நான் உன் மேல பழிய போட்டா நீ உண்மைன்னு ஒத்துக்குவியா? யோசிக்கிறான் யோசிக்கிறான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். பிரபு, நீ நல்லா யோசிச்சு பாரு. கார்த்தி சொல்றத நம்புற நீ ஆதர சொல்றத நம்ப மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு எது ஆதாரம் தெரியுமா? புருஷன் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பொண்டாட்டி புருஷன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். இந்த ரெண்டு நம்பிக்கையும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துதான் வாழ்க்கைங்கிற வண்டிய தடம் பொறலாம ஓட வைக்குது. ஆனா நீ உன் பொண்டாட்டிய நம்பாம கேட்டியே ஒரு கேள்வி, அவளை அப்படியே உசுரோட கொன்னு இருக்கும். இந்த உலகத்துல கெட்டவங்களை கூட நல்லவங்கன்னு பாராட்டலாம், அது கூட பெரிய தப்பு இல்ல. ஆனா நல்லவங்களை கெட்டவங்கன்னு சொல்லி பழி போடுறது இருக்கே, அது லட்சம் ஈட்டியால குத்தறதுக்கு சமம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு பெரியவங்க சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கல்ல. அப்படி ஆளை கொல்ற ஒரு வார்த்தையை தான் நீ ஆதரைய கேட்டதும் அவ மனசு என்ன கஷ்டப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் பேரன் கோவக்காரன் தான், ஆனா கெட்டவன் இல்லைன்னு நான் இப்பவும் நம்புறேன். என் நம்பிக்கைய காப்பாத்து. இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. நம்ம கணக்குப்படி பேரன் இப்ப பாட்டின்னு கூப்பிடணும். நான் தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. நகை எடுத்தது யாருன்னு விசாரிச்சிருக்கணும், அவசரப்பட்டுட்டேன். தப்புன்னு உணர்ந்துட்டல,
அத சரி பண்ணிடு, அவ்வளவுதானே. ஆதர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நீயே பேசி அவளை எப்படியா சமாதானப்படுத்து பாட்டி. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது. ஆதர உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறா. இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டா.